போக முடியலை, எனக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கல, இந்த ஆண்டாவது கிடைக்குமா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். பொருளாதாரத்தில் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து உயரும். இதுவரை நீங்கள் செய்த தொழிலில் லாபமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்குது. அதனால் மேஷத்திற்கு ஒரு பொன்னான காலம். சார் விரைய சனி வந்துருச்சு, எங்களுக்கு 12ல் விரைய சனி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. சுப விரயங்களை செய்யுங்கள். திருமண காரியங்கள், வீடு கட்டுதல், இடம் வாங்குதல், தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணுதல் சிறப்பாகவே இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபத்திற்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? சார் ரிஷபத்தில் 12ல் குரு இருந்தாரே, இப்போ லக்கணத்துக்கு வந்தார், ரிஷபத்துக்கு வந்தார், இப்போ ஜென்மத்திலேருந்து இப்போ வந்து 2க்கு போயிட்டாரே. 2ஆம் இடத்துக்கு குரு போயிட்டாலே ரிஷபத்திற்கு குரு பலம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு 2ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் இடத்தை பார்வை செய்தனால 6ஆம் இடம் என்பது நோய், எதிரி, கடன், இந்த 3க்கும் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த 6லிருந்து 7, 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இதுவரை நமக்கான அசிங்கம், அவமானம், பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பொதுவாக வாழ்க்கையில் பல லட்சம் பேர் ரிஷபத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே கடன் இருக்குது, பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்குது. 2வது, எங்களுக்கு வந்து நிறைய அசிங்க அவமானங்கள் பிரச்சனைகள் வருது, அதுலேருந்து எங்களால் மீள முடியுமா அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஆண்டு அதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ரணவேதனை, கடுமையான உடல்நல ஆரோக்கிய குறைபாடு, நிறைய ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு கால்வலி பிரச்சனை, வயிற்று வலி பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்தது. இந்த ஆண்டு அது ஒரு முடிவு வரும். ஏன்னா 6ஐயும் 8ஐயும் குரு பார்க்குறாரு. 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால புதிய முயற்சிகள், புதிய தொழில்களை துவங்குவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக ரிஷபத்திற்கு இந்த ஆண்டு ஏற்படுத்தும். அதுபோல் மிதுன ராசிலேயே குரு வந்துட்டார். இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்த குரு ஜென்ம குருவா மிதுனத்துக்கு வந்து சொல்கிறோம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ஜென்ம குரு ஓட விடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அவருடைய பார்வை பலமாக இருக்கும். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். யாருக்கெல்லாம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற வருத்தம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் பேரும் புகழும் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தில் சொத்து பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி 7ஆம் இடம் யாருக்கெல்லாம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண தாமதமாக நடக்கிறது, திருமண தாமதமாக இருக்குது, திருமணம் நடக்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு குரு பலம் பலமாக இருக்கிறது. உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஆண்டு திருமணத்துக்கான முயற்சியில் இறங்க நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்தை மிதுனத்திற்கு குரு பகவான் பார்வை செய்வதால் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து பல மடங்கு உயரும். நீங்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும் அந்த துறையின் மூலமாக உங்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் உயர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்து கடகத்துக்கு வர்றோம். இந்த கடகம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். இந்த கடகத்திற்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். சுப விரயம் என்ற இடத்துல யாரெல்லாம் கடகராசியில் இருக்கேன், நாங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனையை சந்தித்தோம். இந்த 5 ஆண்டு காலமாக கடகராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல சனி, பெரிய போராட்டத்தை சந்திப்போமே. இப்போது அந்த சனி கம்ப்ளீட்டாக விளையிட்டார். கடகத்திற்கு சனி விலகியாச்சு. அப்போ நமக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ சனி விலகிட்டார், குரு 12ல் வந்துட்டாரே, விரயத்தில் காரியம் நடக்கணும். கண்டிப்பாக இப்போது எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே சுப விரயங்களாக இருக்கும். கடகராசி வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்குவது சிறப்பு. ஒரு நேரத்திற்கு ஒரு குணம் கடகராசிக்கு உண்டு. நிரந்தரமான குணமே உங்களுக்கு கிடையாது. இப்போ ஒரு 10 நாளைக்கு மனசு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், 10 நாளைக்கு நல்லா இருக்காது. இதை தாண்டியே உங்கள் காலத்தை போக்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் கடகம் சுப விரயங்களை செய்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி. குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுறது, இடம் வாங்குறது, சொத்து வாங்குறது, அந்த மாதிரி சுப விரயங்களை செய்ய ரொம்பவே சிறப்பான இடத்துக்கு கடகம் போகும். கடகராசி படாத கஷ்டங்கள் எல்லாம்